ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்ட்டான புடலங்காய் கூட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. இந்த புடலங்காய் கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி இது கூடயே ரசமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணியிருக்கேங்க. இந்த ரசம் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரைக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. விருப்பப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதில் பொட்டேட்டோ எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப கிறிஸ்பியாக செய்யறதுக்கான டிப்ஸும் சொல்லியிருக்கேன். விருப்பப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்ட்டான சுவையான புடலங்காய் கூட்டு தாங்க பார்க்க போகிறோம். இந்த புடலங்காய் கூட்டை சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. நார்மலாக செய்கிறத விட இந்த புடலங்காய் கூட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புடலங்காய் கூட்டு செய்கிறதுக்கு பாருங்கள், நான் ஒரு புடலங்காய் எடுத்திருக்கேன். இது 150 கிராம் இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி புடலங்காய் எடுத்துக்கோங்க. இது பாட்டம் அண்ட் டாப் போர்ஷனை கட் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த நைஃப் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இப்படி அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோம்னாவே அப்படியே வந்துடுங்க. ஸோ அதை கண்டிப்பாக இதை ரிமூவ் பண்ணிடுங்க, அது நல்லதில்லை. இந்த மாதிரி தேய்ச்சி ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே தேய்ச்சி ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளே இருக்கிற அந்த விதை போர்ஷனை இதே மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இந்த மாதிரி எடுத்தாவே ஈஸியாக வந்துடுங்க. இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய பீசஸாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் குக்கரில் விசில் விட்டால் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை கட் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த டேபிள் ஸ்பூனில் நான் இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்து விடுறேங்க. இதே கப்பு அளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காயை கட் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் மெஷர் பண்ணிங்கன்னா அதே கப்பில் ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ பாசிப்பருப்பு சேர்த்துட்டு ஃப்ளேமை சிம் டு மீடியமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சிவந்து வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி பாசிப்பருப்பை வறுத்து செஞ்சால் தாங்க கூட்டு நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா சிவந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா சிவந்துடணும், கறிக்கிறாதீங்க. கறியிருச்சுன்னா கூட்டு நல்லா இருக்காது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிடுங்க. நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரத்தோடு வறுத்தோம்னா ஃப்ரையிங் டைம் ரொம்ப ஜாஸ்தியாங்க. ஸோ அதனால் வறுத்துட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது ஒரு ஓரமாக வச்சு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கூட்டுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம். அதனால் அதே கடாயிலேயே பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து விட்றேங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்க்குறேங்க. மிளகு இதுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 மிளகாய் வத்தலை கிள்ளி சேர்த்துக்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ளேமை சிம் டு மீடியமில் வச்சுட்டு அந்த உளுந்து பருப்பு நல்லா சிவந்து பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், அந்த உளுந்தும் நல்லா சிவந்து பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து விடுறேங்க. வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். அதனால் நான் 1 நிமிஷத்துக்கு லைட்டாக வறுத்தா போதுங்க. நீங்கள் வறுக்காத வேர்க்கடலையை சேர்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து கொடுத்துருங்க. இப்போ அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இது கூடயே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்குறேங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த சீரகமும் தேங்காய் துருவலும் சேர்த்துட்டேன். இப்போ அந்த சீரகம் இந்த சூட்லேயே ஒரு 2 செகண்ட் வறுத்தா போதுங்க. ரொம்ப அதிகளவு வறுபட தேவையில்லை. இப்போ ஒரு 2-3 செகண்ட் நல்லா இந்த மாதிரி வறுத்து கொடுத்துருங்க. இப்போ அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இதை ஆறட்டும். குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்து கழுவி வச்சுருந்த பாசி பருப்பை இதில் சேர்த்துடலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயையும் இதில் சேர்த்து விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு 5 பூண்டு பல் சேர்த்து விடுறேன். பாருங்கள், காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூடயே நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துடுறேங்க. இது கூடயே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து விட்றேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம வறுத்து வச்ச மசாலா நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் ஒரு 2 செகண்ட் நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா சரியாக அரைப்படாது. ஆனால் இப்போ ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். பாருங்கள், 3 விசில் வந்துருச்சு. ப்ரெஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தாங்க ஓப்பன் பண்ணிடணும். பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. சம்டைம்ஸ் சில பருப்பு சரியாக வேகாது. அப்படி வேகலைன்னா ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதே மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தாளிப்பு பார்த்துடலாம். 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா காயட்டும். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து விடுறேன். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கடுகு வெடித்து உளுந்து சீரகம் எல்லாம் நல்லா சிவந்து வரட்டும். இப்போ 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு வரமிளகாயும் கிள்ளி சேர்த்துக்கிடலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு மீடியம் சைஸ்
வெங்காயத்தை நல்ல ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் வந்து நல்லா சிவந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ளேம் மீடியமில் இருக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் சிவந்து வந்துடணும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த பருப்பு அதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒரு 2 கொதி வரணும். இப்போ பருப்பும் ஓரளவுக்கு கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இது கூடயே 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நான் லாஸ்ட்டாக ஸ்டவ்வில் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க. ஒரு அருமையான ஃப்ளேவராக இருக்கும். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு தாளித்தோம் பார்த்தீங்களா, கடுகு உளுந்தம் பருப்பு. அது கூடயே ஒரு துண்டு பட்டையும் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. எனக்கு எடிட்டிங்கில் மிஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ மறக்காமல் பட்டை துண்டு சேர்த்து தாளிச்சிக்கோங்க. ரொம்ப வாசமாக இருக்குங்க. பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வறுவல் அல்லது சேனைக்கிழங்கு வறுவல் கூட செஞ்சுக்கலாங்க. அப்படி இல்லைனா ஒரு அப்பளம் கூட வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதை சப்பாத்தி, பூரி, ஆப்பத்துக்குமே எடுத்துக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை டிஷ்ஷை வந்து மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள். ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றச்ச 1 ஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இதில் பாசி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால வயிற்றுப்புண், வாய்ப்புண், அல்சர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்ல வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றிடும். ஸோ கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து மறக்காமல் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.